நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் வச்சு ஒரு 5 நிமிஷத்துல வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ப்ரீமிக்ஸை வச்சு பிளெயினாக வத்த குழம்பு செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, காய் எதுவுமே சேர்க்காம இந்த ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம வத்த குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். இங்கே ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்குறேன். இதுலேயே வந்து சுண்ட வத்தல், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே நான் கலந்துருக்கிறேன். நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பொடி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சுண்டவத்தல் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது குட்டி ஸ்பூனு. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பொடி. இப்போ இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு இருக்கட்டும். தாளிப்பு வடகம் சேர்த்து நம்ம வத்த குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் தாளிப்பு வடகம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த வடகம் தான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வடகம் சேர்த்து வத்த குழம்பு செய்யும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்போ கலந்து வச்ச ப்ரீமிக்ஸை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து இதில் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இது கூட போட்டு கூட நம்ம வத்த குழம்பு செய்யலாம். அது அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து இந்த பொடியை வச்சு எப்படி பேசிக்காக வத்த குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ திக்காக இருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வரணும். நம்ம எதுவுமே சேர்க்கலை, இந்த பொடி மட்டும் தான் போட்டு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெள்ளம்லாம் நான் சேர்த்துருக்கிறேன். வத்த குழம்பு நம்ம வீட்டில் வச்சா எப்படி வாசம் வரும் அதே மாதிரி இருக்குது. இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெளியூரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் மட்டும் இல்லாமல் இது கூட மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ் இருக்குது. அப்புறம் தாளிப்பு வடகம் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். நல்ல வாசனையாக அப்பளம் போட்டு வெரைட்டி இப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த உப்பு, புளி, காரம், இனிப்பு எல்லாம் நம்ம கலந்துருக்கோம் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு கூட நான் சேர்க்கலை, எண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் வாங்கி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.